அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு 2 விஜயநகர் காயின், கிருஷ்ணராயா கிருஷ்ணதேவராயா, ஈச் 650 rupees. ஒரு காயின் வந்து 650 ரூபா. ஒரு பக்கம் காளை மாடும், இன்னொரு பக்கம் தெலுங்கு மொழியிலும் எழுதப்பட்டு இருக்கும். காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனான காயின். இந்த இடத்துல மேடாக இருக்கும், காளை மாடு நிற்கிற மாதிரி மேடாக இருக்கும். இந்த பக்கம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும், தெலுங்கு லெஜண்ட். இந்த பக்கம் காளை மாடு தெளிவாகவே இருக்கும், இல்லை எந்த சந்தேகமும் பட வேண்டாம், நல்லா புடைப்பாக இருக்கும். இந்த பக்கம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். 2 நவாநகர், பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் இந்தியா, கட்சி ஏரியா, சடேஜா டைனாஸ்டி இதுக்கு பேர். குஜராத் மாநிலத்து பக்கத்தில் இருக்குது. கட்சி ஏரியாவில் உள்ள ஒரு சமஸ்தானம், பிரின்ஸ்லி ஸ்டேட். நம்ம எப்படி ஹைதராபாத்து, நிஜாமு, சென்னை, மும்பை, கொல்கட்டா அந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்கோ, ஆழ்வார், குவாலியர், அது மாதிரி இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் நவாநகர். இன்றைக்கி ரிலையன்ஸினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த நகரில் தான் இருக்குது. இது அந்த நகருடைய தலைமை இடம், நவாநகர். நல்ல கண்டிஷனாக உள்ள ஒரு காயின். வெறும் 275 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். 2 நாணயம் மட்டும், 1 2. அதுக்கடுத்து 2 சுல்தான் காயின். இது 650 ரூபா, இது 900 ரூபா. இதுவும் 650 ரூபா தான். டெல்லி சுல்தான் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். அதில் அல்லா அப்படின்னு எழுதியிருக்கும். 12th century, 12வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அற்புதமான எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு நாணயம். 2 சைடுமே குட் கண்டிஷனான காயின், ரொம்ப தெளிவாக உள்ள காயின். ஆர்காட் நவாப் காயின் தான். ஒன்று வந்து 650 ரூபாயும், 2 சைடும் பார்த்துக்கோங்க கண்டிஷனை. இன்னொரு காயின் வந்து 900 ரூபா போட்டிருப்பேன். இதனோட கண்டிஷன், அந்த லெஜண்டு, அந்த முன்பக்கம் பின்பக்கம், அந்த கண்டிஷனை பொறுத்து தான் ரேட்டு. இது ரொம்ப தெளிவான காயின், முன்னும் பின்னும். ஆர்காட் நவாப், முகமது அலி வாலாஜா கான், அற்புதமான ஒரு நாணயம் இது. 1749 to 1795 வரைக்கும் இவங்க தான் அந்த பூலித்தேவன், மருதநாயகம், கான்சா சாஹிப்பு அந்த காலகட்டங்கள். ஒரு பிஓசி காயின் 1788, வெரி ரேர் இயர், வெறும் 500 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு கதாயா பில்லியான், கதாயானா அப்படின்னு சொல்லுவாங்க, பணம் அப்படின்னு தான் பேர் அதுக்கு. இந்த நாணயம் வந்து வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டி, மேற்கத்திய கங்கா டைனாஸ்டி நாணயம். 2200 ரூபா அந்த ஒரு நாணயத்தின் விலை. ஆக்சுவலாக அந்த நாணயத்தின் விலை வந்து 18,000 to 22,000 வரைக்கும். ஒரு நாணயத்தின் விலை 18,000 to 18,000 to 22,000 ஒரு நாணயத்தின் விலை. நான் வெறும் 2,200 தான் கொடுத்துருக்கேன். ஒன்று தான், கண்ணே கண்ணுங்கிற மாதிரி. ஒரு அற்புதமான ஒரு நாணயம், கதாயானா. கிபி 10-11வது நூற்றாண்டில் உள்ளது. முன்பக்கம் a capriced elephant standing to the right, a branch under its belly, reverse வந்து an ornamental floral squirrel அப்படின்னு இதனுடைய விவரத்தை புக்கில் எழுதியிருக்கு. 100% ஒரிஜினலாக உள்ள ஒரு நாணயம், எந்த சந்தேகமும் கிடையாது. weight 2.30 grams, diameter 14.12 mm, about extremely fine, very rare coin. இந்த காயினுடைய மதிப்பு அது. கதையானா என்பது வந்து ஒரு நாணயத்தின் பேர். திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரச்சா, திரவியா, பொன், பக்கோடா, வராகா அப்படின்னு பணத்துக்கு அந்த காலத்தில் பேர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது கத்தியானா. இந்த கத்தியானாங்கிறது வந்து இந்தியா முழுமைக்குமே பணத்தின் பெயர் கத்தியானான்னு சொல்லியிருக்காங்க. இதிலே பலவிதமான கதையான காயின் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டி கதையான காயின்.
கதையானா என்பது கதாயா என்றும் கூறுவர். வரகா என்றும் பெயரும் உண்டு. தங்க நாணயங்களையும் இப்படி அழைப்பர். இது சிலாகர வம்சத்தின் ஆட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு நாணயம். கிபி 765 டு 1215 வரைக்கும், 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. மைசூரில் ஒரு ருவி அல்லது ஒரு தூரிகை எடையுள்ள கத்தியானாஸ் எனப்படும் தங்க நாணயங்களை கண்டுபிடித்து உள்ளனர். தங்க நாணயங்களின் விலை 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை விலை போகும். இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க, நான் பார்த்துட்டேன். எல்லாமே 2 லட்சம், 3 லட்சம், 2.5 லட்சம் போட்டிருக்காங்க. இதே மாதிரியான நாணயங்கள் தங்கத்தில் இருந்தது. பல பேரரசுகள் நாணயங்களுக்கு கத்தியானா என்று பெயர் வைத்துள்ளனர். அதான் இப்போ சொன்னோம்ல, அந்த விவரம் தான். விஜயநகர பேரரசு வெளியிட்ட நாணயங்களிலும் கத்தியானா நாணயம் உண்டு. பண்டைய பாண்டிய மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களிலும் கத்தியானா என்ற பொற்காசுகள் உண்டு. தற்போது மத்திய பிரதேசத்தில் கத்தியா என்று ஒரு நகரமும் உள்ளது. எடை அளவுகளை குறிப்பதற்கும் கத்தியா என்ற வார்த்தை புழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. சில நேரங்களில் சுவர்ணா என்றும் அழைப்பர். நம்ம தமிழ்லேயே, சுத்தமான தமிழ்லேயே சுவர்ணம் அப்படின்னா தங்கம்னு பேர். சுவர்ணம் அப்படின்னா தங்கம். உத்தரப்பிரதேசத்தில் கத்தியானா என்று ஒரு கிராமம் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் கத்தியானாங்கிற ஒரு நகரம் இருக்குது. இங்கே ஒரு கிராமம் இருக்குது. லலித்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பான்சி பக்கத்தில். அதனுடைய பின்கோடு நம்பரு 284122. அந்த கத்தியாங்கிற கிராமத்தினுடைய பின்கோடு நம்பர். மைசூர் தொல்லியத்துறையிலும் கோவாவின் வரலாற்றிலும் விஜயநகர கோவிலிலும் கதையானா என பொறிக்கப்பட்டு உள்ளதாக வரலாற்று சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த நாணயத்தை பற்றி யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் வரலாறு, இங்கு இருந்த நாடுகள், நகரங்கள், கிராமங்கள் மற்றும் பிற பகுதிகள், புராணங்கள், விலங்கியல், அரச வம்சங்கள், ஆட்சியாளர்கள், பழங்குடியினர், உள்ளூர் விழாக்கள், வீர விளையாட்டுக்கள், பாரம்பரியங்கள், நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள், போர்க்குணங்கள், அதற்கு உண்டான பயிற்சி முறைகள், போர்க்குணங்கள், அதற்கு உண்டான பயிற்சி முறைகள், கற்பு நெறிமுறைகள், சாஸ்திரங்கள், கல்விகள், கட்டிடக்கலைகள், பொருளாதார நுட்பங்கள், நீர் மேலாண்மை, களனி மேம்பாடு, உணவு தானியங்கள், தானியங்களை உருவாக்குதல், ஆன்மீகம், அரசியல் சாணக்கியம், உறவு மேம்பாடு, நட்பு பாராட்டுதல், மொழிப்பற்று, இனப்பற்று, மனித சுதந்திரம், மற்ற மதங்களையும் இனத்தையும் மதித்தல், தர்மத்தின் வழி செல்வது, கோயில்கள் கோட்டைகள் கட்டுவது, சான்றுகளாக கல்வெட்டு அமைப்பது, செப்பு பத்திரத்தின் மூலம் தானங்கள் செய்து அதை உறுதிப்படுத்துவது, இவை எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் விதமாக பல உலோகங்களில் பல மதிப்பீட்டில் அடையாளம் குறியீடுகளோடு நாணயங்கள் வெளியிடுவது அவர்களது முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றாக விளங்கியதால்தான் இன்றும் அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணி வைக்க போய் தான் இன்றைக்கும் நம்ம இந்த வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டிக் காயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமா. அவர்களின் காலங்களில் நடந்தவைகளை பிரதிபலிக்கும் கால கண்ணாடிதான் இந்த நாணயம். மன்னர்களின் மனதில் தோன்றியதை, நினைத்த இறைவனை, பேசிய மொழிகளை பறைசாற்றும் ஒரு முரசுதான்
அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த நாணயங்கள் ஒரு வரலாற்று சான்று, ஒரு வரலாற்று பெட்டகம், ஒரு வரலாற்று பொக்கிஷம். இதை அழியாமல் பாதுகாப்பது நாணய சேகரிப்பாளர்களாகிய நம் அனைவருடைய தலையாய கடமையாகும். வருங்கால தலைமுறையினருக்கு நாம் பரிசாக கொடுக்கும் தங்க புதையல் இதுவாகத்தான் இருக்கும் என நம்புகின்றேன். ஒரே ஒரு நாணயம்தான் இருக்குது, வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டி நாணயம். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். மற்ற எல்லா நாணயங்களையும் பற்றியும் உங்களோட நான் சொல்லிட்டேன். இதில் விரல் ரொம்ப குறையான நாணயம், ஆனால் முக்கியமான நாணயம் வந்து நவநகர் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் இந்தியா நாணயம். இது ஈஸியாக வாங்கிக்கிடலாம். இது அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியலை. ஆக்சுவலாக இதனோட ரேட்டே 18,000 to 22,000. வெள்ளியாக இருந்தால் விலை அதை விட அதிகம். தங்கமாக இருந்தால் 2 லட்சம் to 2.5 லட்சம் ரூபா. ஒரு அற்புதமான ஒரு டைனாஸ்டிக் காயின்ஸ். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.